ஓம் நம சிவாய. உபமன்யு கிருஷ்ணர் சம்வாதம். சம்வாதம் அப்படின்னா உரையாடல், இல்ல விவாதம், இல்ல சொற்போர்னு சொல்லலாம். துவாரகாபுரி வாசியான கிருஷ்ணரை நோக்கி உபமன்யு முனிவர் மேலும் சொல்லுகிறார். ஸ்ரீ சர்வேஸ்வரரான சூலபாணியின் அனுகிரகத்தால் சர்வ ஞானமும் பூத்த பவிஷ்ய வர்த்தமானங்களும் உணர்ந்தேன். பூத்த பவிஷ்ய அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை குறிக்கின்ற சொல். பவிஷ்ய அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்கின்ற சொல். பிரம்ம விஷ்ணு முதலான தேவர்களாலும் பூஜித்தற்கரிய அமர நாயகனாகிய அரவாபரணனை நான் பிரத்யக்ஷமாக தரிசித்தேன். என்னை விட தன்யர் திரிலோகங்களிலும் யார் உண்டு? 26வது என்று பிரசித்தமானதும் நித்தியமானதும் வேத முனிவர்களால் தியானிக்கப்பட்டதும் நாசமற்றதுமாக விளங்குகிற பரத்தத்துவ பொருள் எல்லா தத்துவங்களையும் படைத்து சாட்சிபூதமாக நின்று ஷட்குண ஐஸ்வர்ய சம்பந்தனான மகாதேவனே ஆகும். அவனே பிரதான புருஷேஸ்வரன். அந்த கடவுளே தனது வலது புறத்தில் இருந்து உலகங்களுக்கு சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மனையும், இடது புறத்திலிருந்து உலக ரக்ஷண கர்த்தாவான விஷ்ணுவையும் படைத்தவர். பிரளய காலத்தில் தம் இதயத்திலிருந்து உலக சஞ்சாரம் செய்யத்தக்க உருத்திரனை படைப்பவர். யுக முடிவில் ஊழிக்காற்றாக இருப்பவர். காலஸ்வரூபமாக இருந்து சகல பூதங்களையும் அழிப்பவர். சர்வ வியாபியாய் உள்ளவர். சர்வ பூதாத்மகமானவர். சர்வ பூதங்களுக்கும் பிறப்பிடம் ஆனவர். அத்தகைய மகேஸ்வரன் தேவர்களாலும் தரிசிப்பதற்கு அரியவர். அந்த மகாதேவரை புத்திர லாபம் உண்டாகும் பொருட்டு நீ அவசியமாக ஆராதிக்க வேண்டும். கிருஷ்ணா, இதுவரையில் சிவபெருமானை ஆராதித்து அவர் அருளால் தமது மனோபிஷ்டாங்களை அடைந்தவர்கள் சிலரது சரிதங்களை உனக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன், கேட்பாயாக. பூர்வத்தில் ஹிரண்யகசிபன் 10 லட்சம் வருஷம் சர்வ தேவர்களுடைய ஐஸ்வர்யத்தையும் சர்வேஸ்வரனுடைய அனுகிரகத்தால் அடைந்தான். கடைசியில் 2000 வருஷம் ஆயுளையுடைய பிரகலாதனை புத்திரனாக அடைந்தான். அவன் சிவானுகிரகத்தால் இந்திர நந்தனன் என்ற பெயர் பெற்று விஷ்ணுவின் சுதர்சன சக்கரமும் இந்திரனுடைய வஜ்ராயுதமும் தன் தேகத்தில் பட்டால் அவை பொடியாக உதிர்ந்து போகத்தக்க திவ்ய தேகத்தை பெற்றான். சர்வேஸ்வரனுடைய வரத்தால் எந்த ஆயுதமும் அவன் தேகத்தை அணுகாத வரத்தை பெற்று கிருஹன் என்ற பெயரையுடைய மகாபலசாலியாகிய இந்திர நந்தனன் விளங்கினான். அவன் ஈஸ்வர வரம் பெற்று தன் பரிவாரத்துடன் தேவர்களை எதிர்த்து துன்புறுத்த தேவர்கள் அவனை ஜெயிக்க முடியாமல் திகைத்தார்கள். அவன் சிறப்பாக செய்து வந்த சிவபூஜையினால் களிப்படைந்த சிவபெருமான் திரிலோக சம்பத்தும் லட்ச வருஷ ராஜ்யபாரமும் அநேக புத்திரரும் உண்டாக அனுகிரகம் செய்து இறுதியில் சாயுஜ்யமும் குசத்வீபத்தில் சுபகரமான ராஜபோகமும் உண்டாகும்படி வரம் தந்து அருளினார். கண்ணா, பிரம்மனால் படைக்கப்பட்ட சதமகன் என்ற தைத்தியன் சிவபெருமானை குறித்து 100 ஆண்டுகள் கடும் தவம் செய்து அவர் அருளால் 1000 நகரங்களை அடைந்தான். ஓம் நம சிவாய.